இட்ஸ் வெனஸ்டே மார்னிங். மார்னிங் ஆனால் பாப்பா இந்த மாதிரி வெளியே வந்து கொஞ்ச நேரம் உட்காந்து விளையாடுவா. அங்கே ஹவுஸ் ஓனர் வீட்டில் இந்த மாதிரி செடி வளர்த்திட்டு இருக்காங்களா. எனக்கும் நான் என் பழைய வீட்டிலலாம் வளர்ப்பேன். ஸோ அந்த மாதிரி வளர்க்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தா அந்த அக்காவே வந்து மேலே வச்சு நீயும் வளர்த்திக்கோ குட்டி குட்டி தொட்டியில் சின்ன சின்ன செடியா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே கீரை அரிஞ்சிட்டு இருந்தேன். என் குட்டி தங்கமும் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தா. கொள்ளு ஊற வச்சிருந்தேன். மாமா இன்னைக்கு எனக்கு வேணாம் பருப்பு குழம்பு தான் வேணும்னு சொன்னோன்னே அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் குக்கிங் ஆப்பில் நான் ஒன்று சொல்கிறேன். இந்த மாதிரி லைஃப்பில் வந்து ஒரு முடிவு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அடுத்தவங்களோட பேச்சு கேட்டு என்றைக்குமே நம்பாதீங்க. இது வந்து பண்ணாதீங்க, இது வந்து ரிஸ்க், இது அப்படிலாம் சொல்லும்போது எவ்வளோ ரிஸ்க்காக இருந்தாலும் எதுனாலும் நம்ம தான் ஃபைனலாக வந்து ஃபேஸ் பண்ண போகிறோம். யாரும் நம்ம கூட நிற்க மாட்டாங்க. ஸோ தப்பு செஞ்சால் தான் பயப்படணும். தப்பாக நினைப்பாங்கன்னு சொல்லியெல்லாம் பயப்பட முடியாது. அதனால் வந்து யாருமே உங்கள் லைஃப்பில் உங்களோட கெரியருக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க விடாதீங்க. தப்போ கரெக்டோ முடிவை வந்து நீங்கள் எடுங்க போதும். அப்புறம் மாமாவுக்கும் பரிமாறிட்டு அப்புறம் நான் வந்து சிங்கில் ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துச்சு, அது கழுவிட்டு இருந்தேன். அப்போ தான் மாமா கூப்பிட்டு காட்டினாங்க, மரத்தில் பாரு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பறவை உட்காந்துருக்கு அப்படின்னு. இந்த பறவையோட நேம் தெரிஞ்சால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் அப்பா வீட்டுக்கு வந்தோம். அப்பாவும் அவளும் சேர்ந்து அந்த கரிஞ்சு குட்டின்னு சொல்லுவாங்களா அதை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்தா. அப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே வானம் மோடமாயிருச்சு. அப்படியே காற்று செம்மையாக வீச ஆரம்பிச்சிச்சு. இந்த மாதிரி கிளைமேட்டை பார்த்தாலே மனசு லேஸ் ஆயிரும். ஓகேங்க, இதே போல் மோர் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.